யோ யோ பீமாராவ் நில்லியா. யாரா நீ கத்திரிக்காய் மாதிரி இருக்க, என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? நீ தானே போலீஸ்ல சிஐடியா இருக்க? ஆமா. இந்தா ரயில் டிக்கெட் வச்சுக்கோ. எதுக்கிட்டாது? உன் உடம்புல உயிர் இருக்கணும்னா இந்த ரயில் டிக்கெட் எடுத்துன்னு ஊருக்கு போய் சேரு. யார் சொல்ல சொன்னாங்க? அங்க 4 பேர் நிக்கிறாங்க, அவங்க சொல்ல சொன்னாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு அவங்கள ஊருக்கு போய் சொல்றியா நீ? போ. டிக்கெட் கொடுத்தா ஊருக்கு போலியா? அண்ணே, அரசாங்கம் எனக்கு டிக்கெட் கொடுத்து இந்த ஊருக்கு வர சொல்லி இருக்குது. வேலை முடிஞ்ச மறுபடியும் அரசாங்கமே டிக்கெட் கொடுக்கும். அண்ணன் ஒழுங்கான டிக்கெட் கொடுத்தா போக மாட்டாராம், த்ரூ டிக்கெட் கொடுத்துருவான். எனக்கு நீ த்ரூ டிக்கெட் கொடுக்க போற. கொடுக்குறியா? Well done, my dear young man. What is your name? I'm Arun. கையெல்லாம் மண்ணா இருக்குதே. I am பீமாராவ். தெரியும் சார். நீங்க எந்த கேஸுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களோ அந்த கேஸை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். என்ன அசிஸ்டன்ட்? எஸ் சார். உன் சீனியர் கொஞ்சம் டீசெண்டா இருக்கவனா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன், நீ போட்டி பாத்துக்க. I am so sorry, Mr. பீமாராவ். என் ஏரியாவுல உங்களுக்கு நடந்த கொலை முயற்சிக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த சண்டியரங்க வந்த 4 மோட்டார் பைக்கும் காரக்குடி மெயின் ரோட்ல இருந்து கடவாடப்பட்ட மோட்டார் பைக் சார். குற்றவாளிகளை பிடிக்க நாங்க தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஆல் ரைட். நம்ம தொழில இந்த மாதிரிலாம் நடக்கலன்னா ஒரு த்ரில் இருக்காது இல்லையா? மிஸ்டர் பீமாராவ், நீங்க எங்க தங்க போறீங்க? நான் இந்த ஊருக்கு வந்த உடனே எனக்கு அசிஸ்டன்ட்ங்கிற பேர்ல மிஸ்டர் அருண் ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் வீட்லயே தங்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. நானும் அங்க தங்கறதா முடிவு எடுத்திருக்கேன். பை தி பை, மிஸ்டர் சிதம்பரத்தை பார்க்கலாமா? ஏங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா? என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா? நீதான் சிதம்பரமா? ஆமா ஐயா. எப்படி இருக்க? சுமாரா இருக்குங்க. ஆனா வேளா வழிக்கு காப்பி டீம் எல்லாம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. உள்ள ஒரே கொசு தொல்லை. கட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்குங்க. நீங்க எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன். நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமாயிடுச்சுங்க. அவர் இல்லாட்டா அவங்க 2 பேர்ல யாராவது கூட்டு போறாங்க. அதான் சொன்னேன். அத பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன். கண்டிப்பா எழுதுங்க. அது இருக்கட்டும்.
சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது ஒண்ணு விடாம சொல்லு. எந்த சம்பவங்க? கள்ளக்கடத்தலா? ஜிக்கான் ஜிக்கான் டோய். ஜிக்கான் ஜிக்கான் டோய். கவர்ச்சிகரமான முகமுடி கொள்ளை, அதுக்கப்புறம் பயங்கரமான கொலை, அதுவும் பயங்கரமான கவர்ச்சி. நீ மூணையும் சொல்லு. அன்னைக்கு காலையில இருந்தே சொல்றேங்க. முதல்ல நான் எங்க அத்தை வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேனா இதாயா நடந்தது. சரி நீ போ தம்பி. வரேயா. என்ன காப்பாத்த உங்களை ராணுவத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்களா? போப்பா. பரவாயில்லையே, நம்ம விஷயம் டெல்லி வரைக்கும் போயிருக்கு. அதான் லோக்கல் ஆளுங்க மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீ பத்திரமா கூட்டிக்கையா. நீங்க வரணுங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. இப்ப டோன்ட் மைண்ட் அப்புறம் பார்க்கலாமா? Oh, sure. Thank you. Thank you. அருண், சார ரூமுக்கு கூட்டு போ. வாங்க சார். ம். இதுதான் சார் உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற பேலஸ். வாடகை எவ்வளவு? வாடகை என்ன சார் சொல்றீங்க? இந்த பாரு, நான் தங்கறதுக்காக கவர்மெண்ட் படி தராங்க. நீ கண்டிப்பா வாடகை வாங்கிக்கணும். இல்லைன்னா இந்த வீட்டுல நான் தங்கவே மாட்டேன். வணக்கங்க. நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காளியப்பன். உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க திருடு போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்களே, மோட்டார் சைக்கிள், அது கிடைச்சிருச்சு. போன் பண்ணாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனா பாருங்க, அதுல வைரம் கடத்தப்பட்டிருக்கு. சிவசிவா, என்ன சொல்றீங்க? வைரத்தை கடத்தினால பிடிச்சிட்டோம். அப்பாட, அதான் சொன்னனே, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு. ஆனா பாருங்க, அந்த வைரத்தை நீங்க தான் கொடுத்தனுச்சீங்கன்னு அவன் சொல்றான். சிவசிவா, அரங்கவல்றே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்காகத்தான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வைரத்தை கொடுத்தனுச்ச ஆளை கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போலாம். வாங்க வாங்க சார் வாங்க. ஏ நடேசா, நேரே ரூமுக்கு போய் பூஜை ரூம், பெட்ரூம், ஸ்டோர் ரூம், பீரோ, பெட்டி எல்லா சாவி எடுத்து ஐயாட்ட குடுறா. சார், எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். ரொம்ப நேரம் நின்னா மயக்கம் வரும். நீங்க எங்க விருப்பப்படுறீங்களோ அங்க இருக்க சார். மிஸ்டர் அம்பலவாணன், நீங்க உட்காருங்க. உங்க வேலைக்காரனோட இந்த வீட்டை நான் சோதனை போடணும், உங்க அனுமதியோட. தாராளமா. டேய் சாவியை குடுறா. குடு குடு குடு. மிஸ்டர் பீமாராவ், வரீங்களா? நான் தினத்தந்தியில 30 வருஷமா தொடர்ந்து கன்னித்தீவு கதையை படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு காலையில பாருங்க, படிக்க முடியல, படிச்சுட்டு வரேன். ஏன் சார், அந்த சிந்து பாத்து கடல் கண்ணியை காப்பாத்திடுவானா? 7 கடலுக்கு அடியில போனாலும் சிந்து பார்த்து காப்பாத்திடுவான். ஏன் சார், வீட்டுலதான் கார் வச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் தனியா எதுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்? அது இந்த வேலைக்காரன் கடைக்கு அங்க எங்க போறதுக்காக வச்சிருந்தேன் சார். அதுவும் திருடு போயிருச்சு. நல்ல வேளை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது திருடு போனதுனாலதான், அதுல வைரத்தை கடத்தினதுனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து சோதனை போட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. எல்லாம் விதி சார். மேல இருக்கானே அவன் எழுதிட்டான். வீட்டுல மோட்டார் சைக்கிள் இருந்தா கூடவே ஒரு ஹெல்மெட்டும் இருக்கணுமே. இருக்கா? அத நாங்க பார்க்கலாமா? ஹெல்மெட்டும் திருடு போயிடுச்சா? திருடன் வீட்டுக்கு வெளியில மோட்டார் சைக்கிளை திருடிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஹெல்மெட்டையும் திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு.
ஒருவேளை நீங்க மோட்டார் சைக்கிளோட சேர்த்து ஹெல்மெட்டையும் வச்சிருந்திருப்பீங்க. அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஆமா ஆமா சார். நான் எடுக்கலாமா? எடுங்க. ஐயா, நான் சர்போனம் பேசுறேங்க. வணக்கங்க. 8ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு டெலிபோன் பண்ணேங்க. டெலிபோன்ல சத்தமே இல்லைங்க. ஏதோ கோளாறு போல இருக்கு. ஐயா, உடனே ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்தேங்க. ஐயா, நீங்க வெளியில போயிருக்கதா கூர்க்கா சொன்னாங்க. ஆமா, இந்த அம்மன் கோயில் டொனேஷனை பத்தி என்ன சொல்றீங்க? சார், நான் அம்பலவான இல்ல, அவர்கிட்டயே கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். போன் உங்களுக்கு தான். ஹலோ. அப்படியா? சரி. கோயில் கும்பாபிஷேகம் தானே? ஆமா, ஏற்கனவே சொல்லியிருக்கிய. நேர்ல வா, தரேன். சரி, போன வச்சிரு. அரங்காவல இருக்கு. பேப்பர்ல தென்னமரம் வரைகிற பழக்கம் இருக்குங்கிறத வச்சு அவர்தான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அம்மா உமா, எனக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் 9 ரூட்டை பிடிச்சாக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு ராத்திரி நீங்க சிதம்பரத்தை வைரத்தோட பிடிச்சீங்க இல்லையா? அப்ப மணி என்ன? 9:30. அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தன்னுடைய மோட்டார் சைக்கிள் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா? அப்ப மணி எவ்வளவு? 9:45. சோ வைரம் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காரு தன் மோட்டார் சைக்கிள் காணாம போச்சுன்னு, இல்லையா? இல்ல சார், அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு சொன்னாரு. அது போய் சார். வாட் சார், சிதம்பரத்துக்கிட்ட அவர் வைரத்தை கொடுத்து அமைச்சிருக்கிறார். சிதம்பரத்து பேர்ல நம்பிக்கை இல்லாம தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு சிதம்பரத்தை அவர் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறார். சிதம்பரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க. அதை அவர் தூரத்துல இருந்து கவனிச்சிருக்கிறார். உடனே வண்டியை ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஓட்டிருக்கார். ஒரு டெலிபோன் இருக்கிற இடம் அவர் கண்ணில் பட்டிருக்கு. தான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் காணாம போச்சு அப்படின்னு பொய் புகார் கொடுத்திருக்காரு. தான் வீட்டுல இருந்து போன் பண்ணினதா பொய் சொல்லியிருக்காரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அருண், அரங்காவலர் வீட்டுக்கு நம்ம சோதனைக்கு போயிருந்தோமே, அப்போ உங்க ஒரு ஆள் டெலிபோன் பண்ணான். சார், 8ஆம் தேதி ராத்திரி உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். உங்க வீட்டு டெலிபோன் ஒர்க் பண்ணல. நேரா உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லைன்னு குர்கா சொன்னான். சார், அம்மன் கோயில் டொனேஷன் விஷயமா என்ன சொல்றீங்கன்னா, சோ அவர் வீட்டு டெலிபோன் ரிப்பேர், அவர் வீட்டுல இல்லைன்னு குர்கா சொல்லியிருக்கா. அப்புறம் அவர் எப்படி அவர் வீட்டுல இருந்து போன் பண்ணிருக்க முடியும்? அருண், இன்னைக்கு ராத்திரி வைரத்தோட சிதம்பரம் பிடிபட்டானே, அந்த இடத்துக்கு நானும் நீயும் போனோம். கரெக்டா 9:30 மணிக்கு, அதாவது சிதம்பரம் பிடிபட்ட நேரத்துல அரங்காவலர் தன் வண்டியை ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்தாரு. அந்த நேரத்துல நாமளும் வண்டி எடுக்கிறோம். வேகமா வண்டியை ஓட்டுறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு 9:45க்கு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்துறோம். ஏன் 9:45க்கு நிறுத்துறோம்? அந்த நேரத்துலதான் அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காரு, மோட்டார் சைக்கிள் காணாம போச்சு. அந்த இடத்துல ஏதாவது டெலிபோன் இருக்கான்னு பாக்குறோம். அந்த இடத்துல இருந்து தான் அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்க முடியும். சார், போன் பண்ண இடத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா அரங்காவலர் தான் போன் பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்ஸ்பெக்டர் சார், அரங்காவலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. அவர் டெலிபோன் டைரக்டரிய கண்டிப்பா புரட்டி இருக்கணும். சொறி பிடிச்சவன் கை சாரது சும்மா இருந்திருக்காரு. அந்த டைரக்டரியில அவர் தென்னை மரம் படத்தை வரைஞ்சிருப்பாரு. வண்டியை நிறுத்த அருண். அருண், இந்த பெட்ரோல் பங்க்ல அநேகமா ஒரு டெலிபோன் இருக்கணும். அந்த டெலிபோன்ல இருந்து தான் அரங்காவலர் போலீஸுக்கு போன் பண்ணிருக்கணும். வண்டியை பெட்ரோல் பங்க்குள்ள
ஒரு டெலிபோன் பண்ணணுமே, ஒரு காலுக்கு ₹1 கொடுக்குறோம். ஓ பண்ணிங்க. டெலிபோன் டைரக்டரே தர முடியுமா? இந்தா. வணக்கம், அரங்காவலர் அம்பலவான வந்திருக்கேன். என்ன அறங்காவலரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கணும். என்ன சொல்றீங்க? கண்ணுல கண்ட பேப்பர்ல எல்லாம் தென்னை மரம் வரைகிற பழக்கம் உங்களை விட்டு எப்போ போக போகுது? ஏன் கருப்பு பூனை அப்படி கேக்குறீங்க? போன் பண்ணீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு, மோட்டார் சைக்கிள் திருடு போயிடுச்சுன்னு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அங்க இருந்த டெலிபோன் டைரக்டரி, தென்னை மரம், நீங்க வரைஞ்சது. பீமாராவோட இடுக்கி பிடியில நீங்களும் மாட்டிருப்பீங்க, நம்ம கூடாரமும் மாட்டி இருக்கும். நல்ல வேளை பீமாராவ் அந்த பிளான பத்தி என் பையன்கிட்ட பேசும்போது நானும் அங்கேயே தான் இருந்தேன். இந்த பேப்பர் அவங்க கையில சிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். ஏங்க, அந்த சிஐடி உங்க வீட்லயே தங்கி இருக்கதா கேள்விப்பட்டேன். அங்கேயே தீர்த்து கட்டிட வேண்டியதானே? அவன் என் வீட்டுக்கு வந்த உடனே ஃபேன் அவன் தலையில விழுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஃபேனும் விழுந்துச்சு. அவன் தப்பிச்சிட்டான். உங்க பையனை ஏன் அவனோட சேர விட்டீங்க? எவ்வளவோ மறைமுகமாவும் நேர்முகமாவும் சொல்லி பார்த்துட்டேன். வயசு பையன் கேட்க மாட்டேங்கிறான். இந்தாங்க உங்க தென்னை மரம், இத உடனடியா கொடுத்திருவோம். சரி வா. பாப்பா, வீட்டுல யாரும் இல்ல? அப்பா போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க. என் வீட்டுல மாமூடி கொலை நடந்ததே, அதை பத்தி விசாரிக்க வந்தீங்களா? இல்ல சார், ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு சோதனை பண்றதுக்காக வந்திருக்கும். ஓகே, தாராளமா. மிஸ்டர் பீமராவ், போலாமா? குழந்தைங்க இருக்குதே, அதுகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சோதனை போடுங்க. ஊருக்குள்ள எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க சார். நாங்க நடுத்தர வர்க்கம். இந்த ஊருக்கு வெளியே வேட்டை கட்டிட்டு இருக்கோம். எங்களை போய் கொள்ளடிச்சிட்டாங்களே சார். சொல்லி வச்ச மாதிரி ரூம் ரூமா போனாங்க சார். ஏற்கனவே இந்த வீடு அவங்களுக்கு பழக்கமா இருக்கும் போல இருக்கு சார். அதுதான் எனக்கு எப்படின்னு புரியல. மிஸ்டர் பீமராவ், குழந்தை கூட விளையாடியாச்சா? போலாமா? இந்த வீட்டுல தடை எதுவுமே கிடைக்கல. அந்த சோஃபா செட்டை பாத்தீங்களா? இந்த டீப்பாய பாத்தீங்களா? அந்த அழுக்கு கூடைய பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் என் விசாரணை ஆரம்பிக்கலாமா? ஏன் சார், இந்த சோஃபா சேருக்கெல்லாம் புதுசா அழகா சிகப்பு கலர்ல ஒயர் பண்ணிருக்கீங்களே, இப்பதான் பின்னினீங்களா? ஆமா சார், போன வாரம் தான் பின்னினோம். வெளியில எடுத்துட்டு போய் பின்னினீங்களா, இல்ல வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு பின்னினீங்களா? ஒரு கிழவி வந்து ஒரு நாள் பூரா இந்த வீட்டுல இருந்து பின்னி கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அவதான் இன்ஃபார்மர். புரியலையா? ரொம்ப நாள் பழகின மாதிரி முகமூடி கொள்ளக்காரங்க ரூம் ரூமா போனாங்கன்னு பெரியவர் சொன்னார் இல்லையா? அதுபடி அந்த கிழவி ஒரு நாள் ஃபுல்லா ஒயர் பின்றதுக்கு இங்க இருந்திருக்கிறா. வீட்டை நல்லா நோட்டம் விட்டுருக்கிறா. வீட்டோட வரைபடத்தை முகமூடி கொள்ளக்காரங்க கிட்ட கொடுத்திருக்கிறா. ஏன் சார், அந்த கிழவியோட விலாசம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? பக்கத்துல ஒரு பெரிய சேரி இருக்கு, அவன் அங்கதான் சார் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஆடி அமாவாசை. சரின்னா அங்க கண்டிப்பா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கணும். அங்க நம்ம இன்னைக்கு திருவிழா நடத்துறோம். தேவக்கோட்டை ரஸ்தாவில சிலம்பு சண்டை போட்டவன்னா, குத்துச்சண்டை போட்டியில கோட்டையூர ஜெயிச்சவன்னா,
காளையார் கோயிலில காளமாட்ட புடிச்சவன்னா காரக்குடி குன்னக்குடி கடம்பங்குடி பரமக்குடி இருப்பக்குடி இளையாங்குடி இத்தனையும் பார்த்து புட்டு கள்ளக்குடி சந்தையில கள்ளு குடிச்சு வந்திருக்கு பலே கள்ளப்பாட்டு வேஷம் போட்டு வந்தேண்டி நான் வந்தேண்டி கள்ளப்பாட்டு வேஷம் போட்டு வந்தேண்டி நான் வந்தேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி தத்துவம் தருகிறதும் தத்துவம் தருகிறதும் தத்துவம் தருகிறதும் தகனுதா டாங்கு டாங்கு நீ போடும் தாளராங்கு இல்லா டாங்கு டாங்கு நீ போடும் தாளராங்கு இல்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு அக்கம் பக்கம் பார்த்துக்க யாரும் இல்ல கேட்டுக்க அன்பான முத்தம் வச்சுக்க என்ன நீ நெஞ்சோடு பச்சு தச்சுக்க அக்கம் பக்கம் பார்த்துக்க யாரும் இல்ல கேட்டுக்க அன்பான முத்தம் வச்சுக்க என்ன நீ நெஞ்சோடு பச்சு தச்சுக்க இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்குன்னு திட்டிக்கோ திட்டிக்கோ அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ பொண்ணே நீ வைதாலோ கேட்க கேட்க என் வந்தேன் பொண்ணே நீ வைதாலோ கேட்க கேட்க என் வந்தேன் பல்கு பல்லே பல் பல்கு பல்லே பல் பல்கு பல்லே பல் பல்லே 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 தத்துவம் தருகிறதும் பூம்பாட்டு எம்பட்டு கிழிஞ்சதுவா தேடும் போது பார்க்கும் போது ஒதுங்குது கள்ளப்பாட்டு கள்ளப்பாட்டு வேஷம் போட்டு வந்தேண்டி நான் வந்தேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி கிழவியோட வீடு தெரிஞ்சிடுச்சு.
உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வாங்க. நாளைக்கு கொள்ளையடிக்க வேண்டிய இடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சியா? விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்பர் 17 வாஞ்சிநாதன் காலனி, திட்டக்குடி. பெரிய வசதியா செட்டியார் வீடு. அக்கம் பக்கம் ஆளுங்க சாஸ்தி கிடையாது. போன வாரம்தான் அந்த வீட்டுக்கு போய் சோப்பா சேருக்கெல்லாம் ஒயர் பின்னிட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டோட எல்லா விவரமும் இதுல இருக்கு. குறிச்சுக்கோ குறிச்சுக்கோ. நம்பர் 17 வாஞ்சிநாதன் காலனி, திட்டக்குடி. என்ன சார் இது? அந்த இடத்துல கழுவி முகமூடி கொள்ளக்காரனி பிடிச்சிருக்க வேண்டியதானே? என்னம்மா, மத்த 3 முகமூடி கொள்ளக்காரங்களையும் நாங்க பிடிக்க வேண்டாமா? எப்படி இன்னைக்கு ராத்திரி வாஞ்சிநாதன் காலனிக்கு அவங்க வராங்க இன்ஸ்பெக்டர். அங்க அவங்கள அரெஸ்ட் பண்றோம். அந்த கலவியோட விட நான் பார்த்துட்டேன். அங்க போய் இந்த கலவியை அரெஸ்ட் பண்றோம். ஓகே? நானும் எத்தனையோ தடவை அந்த ரோடு வழியா போயிருக்கேன். பக்கத்துல காடு இருக்கு, பார்த்திருக்கேன். அந்த காட்டுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள முகமூடி கொள்ளக்காரங்க இருக்காங்கிற விஷயத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. நாடு ரொம்ப கெட்டு போச்சு. இன்ஸ்பெக்டர், நேத்து ராத்திரி பூரா அந்த கூத்துலையும் கலவி பின்னாடி போனதுக்காகவும் கண் முழிச்சேன். இன்னைக்கு வாஞ்சிநாதன் காலனியில கண் முழிக்கணும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தாராளமா சார். இன்னைக்கு நைட்டு நம்ம வாஞ்சிநாதன் காலனியில மீட் பண்ணுவோம். என்னவுமா, நீ வீட்டுக்கு தனியா போயிடுவியா இல்ல நான் வந்து டிராப் பண்ணட்டுமா? நோ 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 நோ, போய் டிராப் பண்ணிட்டு வாடா. தேங்க்யூ டாடி. அதெல்லாம் போற வழியில வச்சுக்கேன்டா. சாரி டாடி. கான்ஸ்டபிள்ஸ், நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் அக்கம் பக்கத்து வீடுகள்ல பேசி வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் அங்க போய் ஒளிஞ்சுக்கங்க. ராத்திரி முழுக்க ஜாக்கிரதையா இருக்கும். எந்த சமயத்துல உங்க உதவி தேவைப்பட்டாலும் இந்த டார்ச் லைட்டை நான் 3 தடவை அடிச்சு காட்டுவேன். அதுதான் உங்களுக்கு சிக்னல். உடனே உதவிக்கு ஓடி வரணும். ஓகே? நீங்க அந்த வீட்டுக்கு போங்க. நீங்க இந்த வீட்டுக்கு போங்க. நீங்க அந்த வீடு, உங்களுக்கு அந்த வீடு. செட்டியா, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு முகமூடி கொள்ளக்காரங்க வரதோ, பாதுகாப்புக்கு நாங்க இருக்கிறதோ யாருக்கும் தெரியக்கூடாது. வழக்கம் போல ரேடியோ கொடுங்க, வழக்கம் போல டிவி பாருங்க, வழக்கம் போல சாப்பிடுங்க, வழக்கம் போல படுத்துங்க. முக்கியமா உங்க குழந்தை குட்டிகளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. போங்க. இன்ஸ்பெக்டர், நாம அங்க போலாம். எடுங்கடா, சுடுங்கடா. முட்டா பசங்களா, முகமுடி கொள்ள மட்டும் அடிக்கிற சில்லற திருட்டு பசங்கடா நீங்க. உங்களை பாக்குறதுக்காக தன்னந்தனியா இந்த ராத்திரில நான் இங்க வந்திருக்கேன்னா என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். இன்னும் புரியலையா? எடுறா, சுடுறா. The smuggling king black cat. Yes, இந்த கருப்பு புனிய சுட்ட பெருமை உங்களுக்கு கிடைக்கட்டும். நம்பர் 17 வாஞ்சிநாதன் காலனி, திட்டக்குடி. அங்கதானே போறீங்க? போங்க. அங்க உங்களுக்காக போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வர்ற விஷயம் ஏற்கனவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க போனீங்கன்னா குண்டோட கைலாசம்.
உங்க மேல உள்ள நல்ல எண்ணத்துல நான் இதை சொல்லல. நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா சிதம்பரம் தப்பிச்சிருவான். சிதம்பரம் இந்த கேஸ்ல நல்லவன்னு போலீஸுக்கு தெரிஞ்சுட்டா அப்புறம் நான் வேற கேஸ்ல மாட்டிக்குவேன். ஆகையினால உடனடியா நீங்க இந்த இடத்தை விட்டு புறப்படுறீங்க.